மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனா நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேன் இனிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே வனமேயுஷி கர்தம பிரசன்னே மத சர்வஸ்வம் உபாதி சஞ்சனன்யை கபிலாத்மக வாயுமந்திரேச त्वरितं त्वं परिपाहि मम गदौगात् கபில வாசுதேவனாக பகவான் தேவகூதிக்கும் கர்தமருக்கும் குருவாயூரப்பன் அவதாரம் பண்ணி வளர ஆரம்பிக்கிறான். நாராயணியத்துல பட்டத்ரி 14வது தசகத்தினுடைய 10வது ஸ்லோகத்தை கிட்டத்தட்ட முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டார் கபிலனுடைய அவதாரத்தோட. அப்போ அவனுக்கு பண்ண வேண்டிய அக்ஷராபியாசம் உபநயனங்கள்லாம் பண்ணி கர்தமர் தேவகூதியினிடத்துல தான் சந்நியாச ஆசிரமத்தை வாங்கிக்கிறதுக்காக உத்தரவு கேட்டு அவளும் நீங்க கடமைகளை எல்லாம் முடிச்சதுனால இது சரியான சந்தர்ப்பம்னு உத்தரவு கொடுக்கிறா. அப்ப உடனே அவ அப்பாவான கர்தமர் கிளம்பல. ஏன்னா தனக்கு பிறந்திருக்கிறது மகாவிஷ்ணுவான குருவாயூரப்பன் அவருக்கு தெரியும். அதனால அங்க இருக்கக்கூடிய ஒரு தனியான வனம் காட்டுக்கு அவனை அழைச்சுண்டு போய் கபில வாசுதேவனான தன் மகனை ஒரு இடத்துல உட்கார வச்சு சாஷ்டாங்கமாக அவ அப்பாவான கர்தமர் அவனை விழுந்து நமஸ்காரம் பண்ணாராமேன்னு கேட்கிறார். மத சர்வஸ்வம் உபாதி சம்ஜனன் ஏகே. காரணம் என்னன்னா பாகவதத்துல செவ்வை சூடுவார் தமிழ்ல சொன்னார், உமிழ்நூல் சிலம்பியாங்கி உண்ணுமாறு போல் இமிழ் கடல் உலகலாமெழில் கொள்வுந்தியோ கமல நன்மலை மலரிடை காட்டி உள்நுதி அமலனில் நிலையை யானே அறிவனே. கர்தமர் சொன்னாரா, உலகம் எல்லாத்தையும் பிரளய காலத்துல தன்னுடைய உதரத்துல தாங்கக்கூடிய மகாவிஷ்ணு தான் கபில வாசுதேவனான நீன்னு எனக்கு தெரியும். அப்படி உலகம் எல்லாத்தையும் தன்னுடைய உதரத்துல தாங்கக்கூடிய நீ எங்க குடும்பம் பண்ண பாக்கியம். என்னுடைய மனைவியான தேவகூதியினுடைய கர்ப்பத்துல வந்து நீ தாங்கி எங்களுக்கு புத்திரனா அவதாரம் பண்றதுக்கு நான் எத்தனை புண்ணியத்தை பண்ணிருக்கணும். அப்பவே பகவான் கபில வாசுதேவன் சொன்னார், நீங்க புண்ணியம் பண்ணல, உங்களுடைய தபஸ் பலனை கொடுத்தது. ஆயிரக்கணக்கான வருஷங்கள் நீங்க பண்ண தபஸ் எங்க அம்மாவான தேவகூதி எந்த விதமான கல்மிஷமும் வெறுப்பும் இல்லாம உங்களுக்கு பண்ண ஒரு பணிவிட, இந்த தம்பதிகளுடைய ஒரு ஒத்துமை, இதுதான் உங்களிடத்துல என்ன வர தூண்டியதுன்னு பகவானும் பதில் சொன்ன உடனே என்னுடைய கடமைகளை எல்லாம் நான் முடிச்சுட்டேன்பா. அதனால மகாவிஷ்ணுவான நீ என்னுடைய சந்நியாச ஆசிரமத்துக்கு உத்தரவு கொடுக்கணும்னு கேட்டாரா. சரின்னு அதுக்கு உத்தரவு கொடுக்கிறேன்னு பகவானும் உத்தரவு கொடுக்கிறார். அப்போ கர்தமர் கபில வாசுதேவரிடத்துல ஒரு பிரார்த்தனையை பண்ணார். கபிலா, உங்க அம்மாவை பார்த்துக்கோ, நீ பகவத் ஸ்வரூபம், அம்மாவை பார்த்துக்கோ. அப்படின்னா குடும்ப சூழ்நிலைகள்ல அம்மாவுக்கு எந்த விதமான ஒரு ஆபத்தும் இல்லாம பார்த்துக்கோன்ற ஒரு வார்த்தையை சொல்லல. வாழ்க்கையினுடைய நியதிகள், உலகத்துல எல்லா யுகத்திலையும் ஒரு மனிதன் கடைபிடிக்க வேண்டிய, ஒன்னை உபாசிக்க வேண்டிய முறைகள் எல்லாத்தையும் கபில வாசுதேவனான நீ உங்க அம்மாவுக்கு தக்க காலத்துல அவளுக்கு ஒரு உயர்ந்த உபதேசத்தை பண்ணணும். என்னிடத்துல உபதேசத்தை கேட்டா, ஆனா நான் அப்பவே சொல்லிட்டேன், நமக்கு கபில வாசுதேவன் மகனா பிறக்க போறான், அவன் உனக்கு உபதேசத்தை பண்ணுவான்னு நான் சொல்லிட்டேன். அதை பண்ணி அவனும் நல்ல கதியை அடைவதற்கு நீ ஒரு வழியை காட்டணும் அப்படின்னு குருவாயூரப்பா இவரிடத்துல பிரார்த்தனை பண்ண. அந்த பிரார்த்தனைக்கு கபிலாத்மக வாயுமந்திரேச त्वरितं त्वं परिपाहि मम गदौगात्. கண்டிப்பா அந்த உபதேசங்களை பண்றேன், நான் அவதாரம் பண்ணதே அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி குருவாயூரப்பா நீங்கள் உங்க அப்பாவான கர்தமருக்கு சந்நியாச ஆசிரமத்துக்கு விடை கொடுத்தாலேன்னு சொல்லி 14வது தசகமும் முடியறது. அதனுடைய கடைசி ஸ்லோகத்துக்கும் கபில வாசுதேவனுடைய அவதாரம் சத்தியம்னு குருவாயூரப்பன் அங்கீகாரம் பண்ண நாராயணியத்தினுடைய தமிழ் பாசுரத்தை பார்த்தோன்னா, மகிழ்மிகு கர்தமர்தாம் வனம் சென்ற பின்னே தூய
அகமகிழ் மதத்தின் காரம் முழுவதும் தாய் தனக்கு மிக மிக உபதேசித்த குருவாயூர் கோவே என்னை மிக மிக வருத்துகின்ற நோயின்றே காப்பாயின்றே, என்னை இந்த வாத்தரோகத்திலேருந்து நீ காப்பாத்தனம்னு 14வது தசகத்தினுடைய கடைசி ஸ்லோகத்தை முடிக்கிறார். அடுத்த தசகத்துல கபில கீதைன்னு சொல்லக்கூடிய உயர்ந்த தாயாருக்கு பண்ண வேண்டிய உபதேசங்களை தசகம் முழுக்க பண்ண போறார். தாயாரான தேவகூதியும் அதற்கு தயாராயிண்டு கேட்கறதுக்கு அவரிடத்துல பிரார்த்தனை பண்ண போறார். அதெல்லாம் விவரமான தசகங்கள். அதே சந்தர்ப்பத்துல நம்முடைய நலம் தரும் நாராயணியத்துல ஒரு திருக்கோயிலுடைய தரிசனத்தை அடையிறது தானே நம்ம வழக்கம். அடைஞ்சிட்டு இருக்கமே, உங்களுக்கும் நினைவுல இருக்கும். நாமக்கல் மாவட்டம் மோகனூர்ல இருக்கக்கூடிய கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண சுவாமி சம்மோகன கிருஷ்ணனுடைய ஒரு திருக்கோயில் நாமக்கல்லில் இருந்து 19 கிலோமீட்டர் தூரத்திலேயும் மோகனூர் ரயில்வே நிலையத்திலிருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரத்திலேயும் அமைந்திருக்கக்கூடிய இந்த கோயிலிலே பலிபீடம் கொடிக்கம்பத்தை நாம் கடந்து சன்னதிகளுடைய திவ்ய தரிசனத்திற்காக இதோ வலம் வர ஆரம்பிக்கின்றோம். கொடிக்கம்பத்திற்கு மேலே சற்றே நிமிர்ந்தோமேயானால் ஆகா, மேஷராசி முதல் மீனராசி வரை உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து ஜாதகங்களிலும் பங்கு பெறக்கூடிய 12 ராசிகள் இங்கு அழகாக நம்மை நோக்கி வரையப்பட்டிருக்கின்றது. நடுவிலே சூரிய பகவானானவர் எவ்வாறு நவக்கிரகங்களுக்கு நடுவிலே அந்த சன்னதிகளிலே சூரிய பகவான் பரிமளிப்பாரோ அதே போன்று சந்திரவம்சத்திலே உதித்த கண்ணனுடைய ஆலயத்திலே சூரிய பகவான் ராசிகளுக்கு மத்தியிலே இங்கு அழகாக பிரகாசிக்கக்கூடிய காட்சியை நாம் தரிசித்து உள்ளே நுழைகின்றோம். ஆகா, மற்றொரு திவ்ய தரிசனம் அந்த மண்டபத்திலே நம்மை நோக்கி வைகுண்ட நாராயணன் அவர் அங்கு அழகான திருக்கோலத்தோடு நாம் அவரை நிமிர்ந்து பார்க்கிறோமோ இல்லையோ அவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கின்றார். அழகான கோலத்திலே ஸ்ரீதேவி ஒரு புறமும் தான் நமக்கு அனுகிரகம் செய்யக்கூடிய ஒரு பாவத்தோடு அவர் மட்டுமல்ல அனுமாரான சிறிய திருவடியும் காட்சியளிக்கின்றார். பெரிய திருவடியான கருடனும் உண்டு. நாரதர், தும்புரு, சூரியன் ஒரு புறம், சந்திரன் மற்றொரு புறம், கந்தர்வர்கள் புஷ்ப வருஷத்தை பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய அருமையான இந்த சித்திரத்தினுடைய ஒரு தரிசனம் இந்த திருக்கோயிலிலே இருப்பவர்கள் கூறுகிறார்கள். 6 மாத காலங்கள் இந்த சித்திரத்தை இங்கே வரைவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டி இருந்ததாம். அந்த திவ்ய தரிசனத்தை நாம் அடைந்து சற்றே இடதுபுறம் திரும்புகின்றோம். எல்லா மகாவிஷ்ணுவனுடைய சன்னதியிலும் இருப்பது போல் இங்கும் பெரிய திருவடியான கருடன் நின்ற திருக்கோலத்திலே தனி சன்னதியாக நமக்கு காட்சியளிக்க இதோ வலம் வர ஆரம்பித்து விட்டோம். அழகான சுதர்சனாழ்வாருடைய தனி சன்னதி சக்கரத்தாழ்வாருடைய திவ்ய தரிசனத்தை அடைகின்றோம். அவருக்கென்று தனி விமானம், சிறிய விமானமாக இருந்தாலும் அந்த விமானத்திலே 16 திருக்கரங்களுடன் ஜுவாலைகளுடன் நமக்கு அழகாக நின்ற திருக்கோலத்திலே சக்கரத்தின் மேல் சுதர்சனாழ்வார் விமானத்தில் காட்சியை அளிக்கின்றார். அவருக்கு பின்புறம் யோக நரசிம்மர். அது மட்டுமா 4 சிரசுடன் பிரம்மாவும் இந்த விமானத்தில் நமக்கு காட்சியை அளிக்க இதோ மூலவருடைய திவ்ய தரிசனத்தை அடைந்து கொண்டிருக்கின்றோம். ஆகா, நின்ற திருக்கோலத்திலே திருவடியை முன்னும் பின்னுமாக சக்கரத்தின் மேல் வைத்து அழகான வெள்ளி கவச்சங்களை சார்த்திக் கொண்டிருக்கின்றார். 16 திருக்கரங்கள் ஜுவாலை அதிலே நமக்கு வாரி வழங்கக்கூடிய இந்த சுதர்சனாழ்வாருக்கு பிரதிமாதம் சித்திரை நட்சத்திரத்திலே காலை வேளையிலே உலக நன்மைக்காகவும் அனைவருடைய துன்பங்கள் நீங்குவதற்காகவும் இங்கு சுதர்சன ஹோமமானது நடைபெறுகின்றதாம். அது மட்டுமல்ல, நவக்கிரக தோஷங்கள் இருப்பவர்கள் அந்தந்த கிழமைகளிலே இவருடைய ஒரு தரிசனம். சனிக்கிழமையிலே இவருக்கு வன்னியிலை அர்ச்சனையானது செய்யப்பட்டு எல் சாதமானது நைவேத்தியமாக வழங்கப்படுகின்றது. ஞாயிற்றுக்கிழமைகளிலே சூரிய நாராயண பிரீத்தியாக தீபமும் கோதுமை மாவும் இவருக்கு அளிக்கப்படுகின்றதாம். அதுபோல அந்தந்த கிழமைகளே அதற்கேற்றார் போல் ஒரு பூஜையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த சுதர்சன ஆழ்வார் மூலமூர்த்தியாக நமக்கு காட்சியளிக்க அவருக்கு பின்னால் யோக பட்டயங்களுடன் தானும் வெள்ளி கவச்சத்தை சார்த்திக் கொண்டு யோக நரசிம்மராக நமக்கு காட்சியளிக்க இதே ரூபத்திலே இங்கு உற்சவ மூர்த்தியானவர் சக்கரத்தின் மேல் நின்ற திருக்கோலத்திலே 16 திருக்கரங்களுடன் ஜுவாலைகளுடன் நமக்கு காட்சியளிக்க அதே போன்று உற்சவமூர்த்தியினுடன் பின்புறத்திலே இப்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அழகான யோக நரசிம்மர் யோக பட்டயங்களுடன் 4 திருக்கரங்கள்
கரங்களிலே சக்கரங்களை தாங்கிக் கொண்டு நமக்கு அனுகிரகத்தை வாரி வழங்கக்கூடிய இந்த சுவாமியினுடைய திவ்ய தரிசனத்தோடு இதோ நாராயணியத்திற்கு கபில வாசுதேவனுடைய உபதேசமாம் அடுத்த தசகத்தை பட்டத்திரி எவ்வாறு ஆரம்பிக்கின்றார் என்பதை கேட்பதற்காக நாம் தயாராகிவிட்டோம். பட்டத்திரியும் துவங்கிவிட்டார். குருவாயூரப்பா, 15வது தசகத்தினுடைய முதல் ஸ்லோகம் உயர்ந்த தசகம். நாராயணியத்தினுடைய 100 தசகங்களிலே வாழ்க்கையினுடைய சாரத்தை பரம சுலபமாக பகவான் தன்னுடைய தாயாருக்கு உபதேசித்த அந்த தசகத்தினுடைய முதல் ஸ்லோகத்தினுடைய உபதேசத்தை பட்டத்திரி துவங்கிவிட்டார். குருவாயூரப்பனும் தலையசைப்பதற்காக ஆவலுடன் கேட்க ஆரம்பித்து விட்டார். கிருஷ்ணா, மதிரிக குணசக்தா பந்த கிருத்தேஸ்வசக்தாக त्वमृत कृतुबरुते भक्तियोगस्तु सत्यम् महदनु कमलभ्या भक्तिरेवद्रसाध्या कपिलतनुरितित्वम् தேவகோத்யைர்ஞகாதீகி. இந்த ஒரு தசகத்துல என்ன அழகுன்னா, ஒவ்வொரு ஸ்லோகமும் முடிகிற சமயத்துல ஒரே வார்த்தைகள் வந்துடும். கபில தனுரிதித்வம் தேவகூத்யைர்ஞகாதீகி. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இவ்வாறு கபில வாசுதேவனான குருவாயூரப்பா தாங்கள் அம்மாவான தேவகூதிக்கு இந்த உபதேசத்தை செய்தீர்களாமே. ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் கடைசி வரியில கபில தனுரிதித்வம் தேவகூத்யைர்ஞகாதீகி. இது சத்தியமா சத்தியமான சாதாரணமா தசகம் முடிஞ்ச உடனே தானே அங்கீகாரத்தை வாங்குவார். இந்த தசகம் முக்கியமான தசகமோனோ, அதனால ஒவ்வொரு ஸ்லோகம் முடியச்சே இதையே சொல்றாராம். இப்படி உபதேசம் பண்ணையா, இது உண்மையா, நீ பண்ண உபதேசம் சத்தியமான்றார். அதனால இந்த தசகத்துல ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் குருவாயூரப்பன் தலையசைக்கிறது தான் நாராயணியத்துல இது அழகு. அப்ப தேவகூதி எப்படி உபதேசத்தை பெத்துண்டா? கர்தமர் சன்னியாசம் வாங்கிட்டு கிளம்பி போயிட்டாருன்னு நம்ம கேட்டோம். அப்ப ஒரு நாள் தன்னுடைய பிள்ளையான கபில வாசுதேவனை எதிர நிக்க வச்சுண்டா. பிரபோன்னு அவனை நமஸ்காரம் பண்ணா. சுவாமி சொன்னார், தாயார் என்ன வணங்க கூடாதுமா, நீங்க எப்படி என்ன வணங்கலாம்? இல்லப்பா, நீ பகவத் ஸ்வரூபம்னு நான் தெரிஞ்சுட்டேன். அது எப்படி தெரிஞ்சதுன்னா, நீ என்னுடைய கர்ப்பத்துல இருந்தையோனோ. தேவகூதி சொன்னா, நீ கர்ப்பத்துல இருந்த போது உலகத்தை எல்லாம் படைக்கக்கூடிய பிரம்மா என்ன தரிசனம் பண்றதுக்காக வந்தார். என்ன வந்து நமஸ்காரம் பண்ணார். நான் அலறி போயிட்டேன், பிரம்மாவான தாங்கள் என்ன வணங்குவதான்னு. அம்மா, உங்களுடைய கர்ப்பத்துல இருக்கிறது சாக்ஷாத் மகாவிஷ்ணு. அதனால நான் உங்ககிட்ட எதுக்காக வந்தேன் தெரியுமா? உங்களை வணங்கினா ஒரு கோயிலுக்கு சமானம். உங்களுடைய கர்ப்பத்துல இப்ப மகாவிஷ்ணுவானவர் இருக்கார். சாதாரணமா வைகுண்டத்துல அவரை வணங்குவதை விட திருக்கோயில்கள் அவரை வணங்குறதுன்றது 100 மடங்கு பண்ணியத்தை அளிக்குமா. பிரம்மா சொல்றது நமக்கு எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க. அதனால தான் நம்முடைய நலம் தரும் நாராயணியத்துல வெறும் சிரவணம் மட்டும் அல்லாமல் ஒவ்வொரு திருக்கோயிலையும் தேடி தேடி நாம் திவ்ய தரிசனத்தை அடைந்து கொண்டிருக்கின்றோம்னா, இந்த தசகத்துல பிரம்மா சொல்றது பொருத்தமா இருக்கு. கோயில் தரிசனம் எனக்கு புண்ணியம். அதனால தேவகூதி, உன்னுடைய சிரசு இருக்க, அதுதான் நான் ராஜகோபுர விமானமாக பார்க்கிறேன். நீ போட்டிருக்கிற கொண்டை இருக்க, அந்த கொண்டை விமானத்தில் இருக்கக்கூடிய அந்த அழகான கலசங்களாக நான் தரிசனம் பண்ணிட்டு இருக்கேன். உன்னுடைய 2 கைகளே துவாரபாலகர்களாக எனக்கு அற்புதமாக தெரிகிறா. உன்னுடைய கால்கள் எம்பெருமான தாங்கக்கூடிய கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜெய விஜயர்கள். உன்னுடைய திருவுதிரமே கர்ப்ப கிரகம். அந்த கர்ப்ப கிரகத்தில் இருக்கிறது சாக்ஷாத் மகாவிஷ்ணுன்னு அவன் உன்னை நமஸ்காரம் பண்ண வந்தேன். கோயில சுத்தி வந்த புண்ணியம் எனக்கு வந்தாச்சுன்னு என்ன சுத்திட்டு போனார். அன்னிக்கே நான் புரிஞ்சுட்டேன் நீ பகவான்னு. அதனால பகவத் ஸ்வரூபம், உன்னை வணங்குறதுல தப்பு இல்லைன்னு தேவகூதியானவள் வணங்கி வாழ்க்கையினுடைய தத்துவத்தை உபதேசம் பண்ணணும்னு கேட்க ஆரம்பிச்சாலாமே குருவாயூரப்பான்னார். என்ன உபதேசம் பண்ணார், எவ்வாறு தொடர்கிறார் என்ற வைபவங்களை எல்லாம் இந்த மோகனூர் சம்மோகன கிருஷ்ணன் திருக்கோயிலில் மற்றொரு சன்னதியின் திவ்ய தரிசனத்தோடு தொடர்ந்து கேட்கலாம். கிருஷ்ணாய துப்யம் நமகா.